நீங்க எதிர்க்க உட்காந்துருக்க நீங்க மெஜாரிட்டி, நாங்கள்லாம் மைனாரிட்டி. அதனால பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள், சாதனையாளர்கள் பெண்கள். அதனாலே தான் சொல்லுகிறோம், ஆவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே. அதனாலே வந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்தார்கள். அதே மாதிரி பல வசனங்கள். சிந்திரை சிறக்கிறது வடக்கே ஒரு தொழிற்சாலை, முந்திரி சிதைகிறது தெற்கே, தமிழ்நாட்டிலே தெற்கே என்று பல்வேறு வசனங்கள். ஆனால் இவர்கள் உருப்படியாக எதையும் செய்யவில்லை. சமூக நீதி என்றால் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து அதற்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் பெண்கள் எங்கள் கட்சியில். என்ன பட்டம்னா, பெண்ணுரிமை காவலர், பெண்களுக்காக பாடுபடுகிறவர் என்று. எனக்கு எத்தனையோ அடைமொழிகள் சொல்லி கூப்பிடுறாங்க, கோஷம் போடுறாங்க. ஆனால் இந்த பெண்களுக்காக, பெண்களுடைய உரிமைக்காக பாடுபடுகிறவர் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி ஒரு ஏழை குழந்தைக்கும் ஏழை குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், திட்டங்களை வைத்திருக்கிறோம். அவருடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு கட்டாயமான ஒரு நல்ல வேலை, படிப்பு, விவசாயத்துக்கு வேலை, தேவையான எல்லா உதவிகளையும், எங்கள் கரும்புக்கு நல்ல விலை, நெல்லுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு அதையெல்லாம் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வகையிலே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. அதனாலே ஒரு பெண்மணியை நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது ஆண்களைப் போல இல்லாமல், மற்றவர்களைப் போல இல்லாமல், அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்கள் கிராமத்துக்கு வந்து அல்லது நகரம் பேரூருக்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும், என்ன உதவி வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த பெண்மணி தான் ஜோதி வெங்கடேசன்.